வல்லவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஈடு இணை இல்லாத நாமம் உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வல்லமை உள்ள நாமம் உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பரிசுத்த நாமத்தை எங்களுக்கு தந்தருள செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, வானுலகத்தாரும் பூலகத்தாரும் முழங்கால்கள் யாவும் படியிட செய்கிற நாமம் உடையவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. ஸ்தோத்திரமாப்பா ஸ்தோத்திரமாப்பா ஸ்தோத்திரமாப்பா. உம்முடைய நாமத்தினால் அதிசயங்கள் அற்புதங்கள் நடப்பிக்க செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறது உங்களுக்கு அருளப்படும் என்று எழுதியிருக்கிறபடி அப்பா உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் யாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தினாலே எங்களை ஒன்றினே கிருபை செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. உம்முடைய நாமத்தினாலே எங்களை இழுத்து கொண்டீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா 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 ஸ்தோத்திரமாப்பா. நற்குணங்களை ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தீர். அநேக வரங்கள் செயல்பட உம்முடைய நாமத்தினாலே கிருபை செய்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. துதிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. யேசுரனின் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. தானியேலின் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஈசாக்கின் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. யாக்கோபின் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆபிரகாமின் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் என்னுடைய தெய்வம் நீர் என்னுடைய தெய்வம் நீர் என்னுடைய தெய்வம். உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. எங்கள் முற்பதாக்களின் தெய்வமாய் இருந்தவர் இன்று என்னுடைய தெய்வமாய் இருக்கிறீர். என்னை வழி நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறீர். என்னை நடப்பிக்க செய்கிற தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் துதிக்கிறோம் அப்பா. உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே 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 உமக்கு நன்றி அப்பா. லீபனோனில் இருக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற என்னதென்று நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் டாடி ஸ்தோத்திரம் டாடி ஸ்தோத்திரம் டாடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மை துதித்து துதித்து கனப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை துதித்து துதித்து மகிழுகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிற வேளையில அப்பா அலங்கம் இடிந்து விழுகிறது என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை கிட்டி சேர கிருபை செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை கிட்டி சேர உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஆண்டவரே அப்பா தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் தேவனாய் இருக்கிறீர். அந்தரங்கத்தில் இருக்கிற எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்தரங்கத்தில் இருக்கிற எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வெளியரங்கமாய் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட செய்தவர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் நேசரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஆத்தும நேசரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவை நேசித்தீர் ஆண்டவரே. அற்பமா இருந்த எங்களை அப்பா நேசித்தீர். உதவாத எங்களை நேசித்தீர் அப்பா. எங்களை தேடி வந்த தெய்வம், எங்களை தேடி வந்த தெய்வம், எங்களை தள்ளாத நேசர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ஆளுகை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆலோசனை கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிகாரி ஆகிய கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உலாவி வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மத்தியில் இறங்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பதில் தருகிறவர் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக என்று எழுதியிருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமா எங்களை வழி நடத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து உள்ள பகுதிகளையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தப்படி நீர் எங்களை வழி நடத்தி செல்ல போவதற்காக உமக்கு நன்றி தகப்பன். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை என்று சொல்லி, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கன்னிமணி போல் காத்தாரே, கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கன்னிமணி போல் காத்தாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே, கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, மேகங்கள் மீது மன்னவர் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே, மேகங்கள் மீது மன்னவர் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே, கண்ணி துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே, கண்ணி துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கன்னிமணி போல் காத்தாரே, கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கன்னிமணி போல் காத்தாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல்
ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையை பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையை பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடு. நல்ல கரங்களை திருப்பல ஆண்டவரே, இத்தனை கிருபைகளை கொடுத்த எங்கள் தெய்வத்திற்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமையானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா
உயரட்டும் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்னை கிருபையும் பொழிந்தாரே. ஆண்டவரே, தகப்பனே, எத்தனையோ கோபங்கள் எங்கள் மீதில் இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய கோபம் ஒரு நிமிஷம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையாத நீடிய வாழ்வு ஆண்டவரே. கிருபையாக எங்களை மன்னிக்கிறவர் தெய்வம் உண்டு. கிருபையாக எங்களை அணைத்துக் கொள்ளுகிறவர் நேசர் உண்டு ஆண்டவரே. இமை பொழுது உன்னை கைவிட்டேன் என்று சொன்ன ஆண்டவர், ஆனால் இரக்கமான உருக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. பஞ்சக்காலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள். ஆண்டவரே, எத்தனையோ பலவீனங்கள் வரும் பொழுது நீரே எங்கள் அடைக்கலமாக இருக்கிறீர் ஆண்டவரே. பலனில்லாத எங்களுக்கு பலனை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாத எங்களுக்கு சத்துவத்தை அளிக்கிறவர் தெய்வமாக இருக்கிறீர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார் என்று சொன்னது போல ஒரு புதிய பலனை தருகிறவர் தெய்வம் உண்டு ஆண்டவரே. ஆமென். கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா சொல்லுங்கள். சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். உபவாச ஜெபங்களிலே நம்ம ஆண்டவர் அநேக நன்மைகளை நமக்கு செய்து வருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அநேக நன்மைகளை செய்தபடினாலே நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாம் பாடி துதிக்க போகிறோம். நல்லா கை தட்டி ஆராதிக்கணும், நல்லா துதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. பேஸ் பண்ணுங்க, பேஸ் பேஸ். இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், சுத்தமானேனே பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே. உம்மை
உம்மை பாடாத நாட்களும் உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை நல்லா கை தட்டி பாடலாம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? யாருக்காக வாழுவேன்? யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நல்ல கைகளை தட்டி எல்லாரும் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. அல்லேலூயா. அவரை பாடாத நாளே இல்லை, தேடாத நாளே இல்லை. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நாளாவது நம்ம வாயில ஏசப்பான்னு வராமல் இருந்திருக்கா? சொல்லுங்களேன். அந்த நாள் இருக்கா நம்ம வாழ்க்கையில்? இல்லை. எப்படியாவது வந்துடும், பயத்திலையாவது வந்துடும். ஜெபங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா, ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த சர்ச்சு எப்பயுமே திறந்துருக்கும். பார்த்துருக்கீங்களா? காலையில் ஜெபம் இருக்கும், மத்தியான ஜெபம் இருக்கும். இந்த சகோதரர்கள் ஜெபிச்சாங்க. எப்பயுமே இங்கே ஆள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஏன்னு சொன்னால் நம்முடைய ஆலயம் அப்படி தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த ஒரு கவி மட்டும் பாடலாமா? என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் உம்மை
அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கள். கை தட்டுங்க, எல்லாரும் கை தட்டி பாடுங்களேன். உங்கள் பிள்ளையை நம்புங்கப்பா, உங்கள் பிள்ளையை. சொல்லுங்க. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆமென். எல்லா நாளும் தேடுங்க. ஓய்வு நேரத்தை ஒரு நாள் வீணாக்கிறாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் whenever you free you will seek the kingdom of God. நீங்கள் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ, எப்பெல்லாம் உங்களுக்கு ஓய்வு இருக்கோ, அப்போல்லாம் தேவ சமூகத்துக்கு ஓடி வந்துடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், ஓய்வு நேரத்தை மட்டும் வீட்டில் வேலை செய்யுங்க, வேலைக்கு போங்க, தப்பு இல்லை. ஆனால் ஃப்ரீயாக இருக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே பைபிள் எடுத்துட்டு கடன்னு ஓடி வந்துடணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென், ஆமென். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் கை தட்டி பாடுங்க. ஓய்வின்றி உம்மை போற்றிட. எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். எங்கள் பரிசுத்தரே, எக்கோவா மெக்காதீஸ். ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி. பரிசுத்தர்னு சொல்லுங்க. எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை மகிமை மகிமை. ஆமென். ஆலயத்திலும் உந்தன் மகிமை மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்குதானே. துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும். எல்லாரும் சொல்லுங்க. பரிசுத்தர். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. வானம் பூமியுள்ளோர் யாவும் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. ஆலயம் நீ தங்கும் தூய ஸ்தலம், சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா. எல்லாரும் இந்த பரிசுத்தரை கைதட்டி சொல்லுங்க.
ஆமென். அந்த பரிசுத்த நமக்குள்ள இறங்கட்டும், நமக்குள்ள அந்த பரிசுத்த வரட்டும். ஆமென். ஓ ரமலதர கதரன பஷதர. இன்னொரு இசையாய் கூட அசுத்தங்கள் வெளியேறட்டும். ஓ ரமலதரன கதரபன ரமல மரபா. ராஜாவே இந்த வான பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருக்கு தேவனே? உம்மை அல்லால் பூலோகத்தில் உம்மை தவிர சொல்லு. என்றும் உம்மோடு உம்மோடு வாழ உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ உமக்காய் தெரிந்தெடுத்தீர். பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் எல்லாரும் கை தட்டி அப்பா இயேசுவே ஆமென். இந்த வானம் பூமியில் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தவே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம், தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போம். எத்தனையோ இந்த உலகத்தில் நெருக்கங்கள், போராட்டங்கள், எத்தனையோ மேன்மைக்காக நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்பா. எத்தனையோ ஆசை பாசங்கள், உலக ஆசைகள், எத்தனையோ விதமான தேவைகளின் மத்தியில் ஓடினாலும் எங்களுக்கு மேன்மை வந்து உங்கள் சிலுவை ஆண்டவரே. உங்கள் சிலுவை அல்லாமல் வேற ஒன்று எங்களுக்கு பெரிய மேன்மை இல்லப்பா. ஹல்லேலூயா. சுந்தரம் மிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும். அப்பா எவ்வளவோ மேன்மை நமக்கு இருக்கட்டும், எவ்வளவோ ஆஸ்திகள் இருக்கட்டும், எவ்வளவோ படிப்பு செல்வாக்குகள் இருக்கட்டும், அதுவல்ல நமக்கு மேன்மை. அதுவல்லவா மேன்மை இல்லைங்க. ஹல்லேலூயா. விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தே சுந்தரம் மிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தை கிறிஸ்தே சுராஜா உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிகவே இருப்பினும், திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிகவே இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, யாவும் அற்பமே.
விந்தை கிறிஸ்து சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை விந்தை கிறிஸ்து சுராஜா ஜீவநதியாம் உம் குரு சே ஆசிக்கெல்லாம் ஜீவநதியாம் துங்கரத்த ஊற்றி மூழ்கி துங்கரத்த ஊற்றி மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மையாகிறேன் மேன்மையாகிறேன் சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை விந்தை கிறிஸ்து சுராஜா மேன்மை சென்னி வீழா கைகாலின்று சென்னி வீழா கைகாலின்று சிந்துதோ துயரோடந்து மன்னாயிதை போன்ற காட்சி மன்னாயிதை போன்ற காட்சி என்னாலிலுமே விந்தை கிறிஸ்து சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை விந்தை கிறிஸ்து சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை இந்த விந்தை அன்பு தீராய் என்ன காணிக்கை ஈந்திடுவே இந்த விந்தை எந்த ஆரும் ஒரு ஈடாகும் எந்த ஆரும் ஒரு ஈடாகும் என்னை மூச்சும் உமக்களிக்கிறேன் என்னை மூச்சும் உமக்களிக்கிறேன் விந்தை கிறிஸ்து அம்மா ஆமென் ஆண்டவரே மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை சொல்லுங்க விந்தை கிறிஸ்து சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை என்ன மேன்மைக்காக சண்டை அடிதடி கோபம் எரிச்சல் மேன்மை என்னன்னு புரிஞ்சுக்குங்க விசுவாசம் மக்களே சிலுவைதான் நமக்கு மேன்மை அந்த மேன்மையே அல்லாமல் வேறு மேன்மை நமக்கு வேண்டாம் ஹல்லேலூயா மற்ற மேன்மைகள் எல்லாம் நம்மை கீழே தள்ளும் இந்த மேன்மை உன்னை மேலே கொண்டு போகும் உன்னை மேலே இழுக்கும் உன்னை உயர்த்தும் ஹல்லேலூயா நம்ம பெருமைகள் கோபங்கள் நான் யார் என்கிற அப்படிப்பட்டதான பெரிய ஒரு கர்வங்கள் எல்லாம் இந்த சிலுவைக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் உடைஞ்சு போகணும் ஆமே பணமோ உங்கள் படிப்போ உங்கள் ஞானமோ
மேன்மை அல்லங்க. ஆமென். பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிற்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. சுந்தரம் மிகும் இந்த பூவில். எத்தனை மிஷனரி மாறுக தேசத்தை விட்டு, சுகத்தை விட்டு, ஆகாரத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு. சில நினைக்கலாம், ஏன் இப்படி செய்யறாங்கப்பா, ஏன் இப்படி பண்றாங்க, ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்ன்றாங்களே. ஏன் தெரியுமா? இந்த உலகத்திற்கு எல்லாவற்றை விட அவர் மேன்மேன் யார் நினைக்கிறானோ, யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மற்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, மற்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. சுந்தரம் மிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தை கிறிஸ்தேசு. சொல்லுங்களேன். உந்தன் சிலுவையின் மேல் திரண்டாஸ்தி, உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை எல்லாம் அர்ப்பணமே, உரிய பெருமை யாவும் அர்ப்பணமே. குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. எல்லாம் அற்பங்க, எல்லாம் ஒண்ணும் இல்லை. என்ன இந்த பூமிக்குள்ள எவ்வளோ யுத்தங்களும் சண்டைகளும் ஓயாத ஒழுக்குகளும், ஆஸ்திரிகளினால, படிப்பினால, செல்வாக்குனால எத்தனை சண்டைங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் அற்பம்பா, அதெல்லாம் அற்பம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருக்கு முன்னாடி, சிலுவைக்கு முன்பதாக அதெல்லாம் அற்பமானது. ஹல்லேலூயா. அப்பா, அவருடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்பாக்கு நன்றி சொல்ல போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. இன்னொரு விஷயம் கூட, இன்னொரு விஷயம் கூட சொல்லுங்க. ஆமென். கிருபையே, 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 கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது,
கிருபைதான் என்னை நடத்துகின்றது. இயேசுவின் கிருபைதான். ஆமென். கிருபைதான் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் கிருபை உன்னை தூக்கி நிறுத்தி செல்ல. மனமுடைஞ்சு போன நேரம் உண்டு. ஆமென். வேதனைப்பட்ட நேரம் உண்டு. வாழ்வெல்லாம் கசப்பான நேரம் உண்டு. கிருபையே சொல்லு மகளே, சொல்லு மகனே. கிருபையே கிருபையே நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் இந்த உலகம் உன்னை உடைச்சது, உன் குடும்பம் உன்னை உடைச்சது. நீ நம்பினவர்கள் உன்னை உடைத்தார்கள். நீ மனதார நேசித்த மனிதர்கள் உன்னை உடைத்தார்கள். நீ உடைந்து போனாய், சுக்கு நூறாய் போனாய், நீ சில்லு சில்லாய் போனாய். திரும்ப எழும்ப முடியுமா நினைச்சோம், நிற்க முடியுமா நினைச்சோம். அப்படியே சிதறி போனோம். சிதறி போன உன்னை வாரி அணைத்தது கிருபை. உன்னை வாரி கொண்டது கிருபை. உன்னை தூக்கி நிறுத்தினது கிருபை. உன்னை இன்று வரை நிர்மூலமாக்காமல் இருப்பது. கை தட்டி சொல்லுங்க, கிருபையே கிருபையே கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் சொல்லுங்களேன், என்னை எத்தனை பேரை உடைச்சிருக்கோம். உடைக்கப்பட்ட என்னை கிருபையே எல்லாரும் கண்ணை மூடி சத்தமா பாடுங்க. வாலிபர்லாம் பாடுங்க, அங்க இங்க அலையாம. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை நான் யோசிச்சு பார்த்த நாட்கள் உண்டு. அப்படியே தனி ஒரு ஆளா வந்து இங்க நிற்கும் போது, கலைஞர் நகர்ல சபை ஆரம்பிக்கும் போது 4 பேர் தான் வந்தாங்க. ரொம்ப சிரமமான ஒரு எந்த உதவியும் இல்லை. நான் என் மனைவி, என் மகன் தான். யாரும் கூட இல்லை. சொந்தங்களோ பந்தங்களோ யாரும் என் கூட இல்லை. ஆண்டவர் மட்டும் கூட வந்தாரு. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு தீர்மானம் நான் எடுத்தேன். ஆண்டவரே, நீர் என்னை இந்த இடத்துக்கு அழைச்சிருக்கீங்க. எந்த சூழ்நிலையிலும் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்தாலும், எவ்வளோ பெரிய எனக்கு உயர்வு வந்தாலும், நான் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவர். அல்லேலூயா. நிறைய ஆஃபர் வந்துச்சு. நீங்கள் வாங்க ஊழியம் செய்கிறதுக்கு, இங்கே வாங்க, அங்கே வாங்க, இடம் தரேன், சபை தரேன், கார் தரேன், மாதம் இவ்வளோ தரேன், இவ்வளோ ஆஃபர்ஸ் வந்துச்சு எனக்கு. அப்போ எனக்கு வந்த காணிக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா. அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அன்னைக்கு சொன்ன இன்னைக்கு சொல்கிறேன், நான் மரித்தாலும் இந்த பகுதியில் தான் சாவேன். அல்லேலூயா. ஆமென். என்று சொன்னா தேவன் அழைத்த இடம் இது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எங்கோ இருந்த என்னை அழைத்து, ஆமென். சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், மனிதர்கள் சரியில்லாமல் இருக்கலாம், ஒரு வசதியான வாய்ப்பு வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம், சுகாதாரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அழைத்த இடம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமா உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துவார். நீங்கள் ஆரம்ப நாளை நினச்சி பார்த்தீங்களா? ஆண்டவரை தெரிந்து கொண்ட பொழுது நம்ம எப்படி இருந்தோம் யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு உங்களை எப்படி வைத்திருக்கிறார்? இன்றைக்கு உங்களை எப்படி வைத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியத்தின் பாதையிலெல்லாம்
இதயத்தின் மாத்துமா என்ன பாரு, உயர்த்தி வைத்த எல்லாரும் சொல்ல கிருபையே, நல்ல சத்தமா மாறா எல்லாரும் பாடு கிருபையே, glory கிருபையே மாறாதே, பலவீன நேரத்தில் எல்லாம் சொல்லுங்க, பலவீன யாரிடமும் சொல்ல முடியாத பலவீனம் வரும் பொழுது ஆண்டவர் உன்னை பலப்படுத்தினார் அல்லவா, ஆண்டவர் உன்னை தாங்கினார் அல்லவா, உன்னை சுமந்தார் அல்லவா, அந்த கிருபைதான் உன்னை தாங்கினது, அந்த கிருபைதான் உன்னை நடத்தினது. யாரிடமும் சொல்ல முடியாத வலியும் வேதனையும் தேவன் அறிகிறவராயிருக்கிறார். உன்னுடைய இருதய காயங்களுக்கு அவர் மருந்திடுகிறார், உன் காயங்களை அவர் கட்டுகிறார். நீ உள்ளுக்குள் அழுகிற உன் இருதயத்தின் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா. பலவீன நேரத்திலெல்லாம் கிருபையே கிருபையே மாறாதே, எல்லாரும் சொல்லுங்க கிருபையே கிருபையே மாறாதே, கண்ணீரின் நேரங்கள் எல்லாம் அழும்போதெல்லாம் அந்த உலக சிரிக்கலாம். கண்ணீரின் தேவன் வேதனைப்படுவார், இயேசு கண்ணீர் விடுவார். கடந்து வந்த பாதைகள் எல்லாம் என்னை சுமந்து வந்த கிருபை. பாடுங்க பாடுங்க பாடுங்க. கடந்து வந்த என்னை சுமந்து வந்த கிருபையே கிருபையே சொல்லுங்க கிருபையே நன்றி நன்றி. கிருபை எவ்வளோ பெரியதா, எவ்வளோ தயவு செஞ்சீங்க, எவ்வளவு தயவு, அன்பு, உடைய இரக்கம், உடைய கிருபை, உடைய காருண்யம் எவ்வளவு என் வாழ்க்கையில பெரியதா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. பாடுங்க. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கையை உயர்த்தி சொல்லுங்க. நடத்தி வந்த பாதைகளை நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த எப்படியெல்லாம் நடத்தி வந்த தகப்பனை போல கையை பிடிச்சார், தாய போல தோளில் சுமந்தார். உங்க கிருபை பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது,
சில நேரத்துல எல்லாரும் இருந்தும் நம்ம அனாதையா இருப்போம். எல்லாம் இருந்தும் அனாதையா இருப்போம். அப்ப தேவன் நமக்கு ஆதரவா இருப்பார். ஹல்லேலூயா. அனாதையாய் அழைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்துக் கொண்டீரே. அனாதையாய் அழைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது. எல்லாம் சொல்லுங்களேன். இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அழைத்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசு என்னை அணைத்துக் கொண்டீரே. ஆமென். அலைந்து திரிந்த நம்மை ஆதரவு கொடுத்த ஆண்டவர், அடைக்கல பட்டணமாய் இருந்தவர். இயேசுவே, அணைத்துக் எல்லாரும் எல்லாம் சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் எல்லா விசுவாச மக்கள் எல்லாம் சத்தமாய் உங்க கிருபை பெரியது, தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை கிருபை பெரியது. தயவு பெரியது. ஹல்லேலூயா. உங்க அன்புக்கா இரக்கத்திற்கா நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து ஜீவன் சுகம் பலன் தந்தி நன்றி. உபவாச நாட்களை கடைபிடிக்க உதவி செய்தீர். ஜெபிக்கும்படியாய் கிருபை செய்தீர். பாதுகாத்தீர், வழிநடத்தீர். நல்ல ஆகாரம் கொடுத்தீங்க. பிரயாணத்துல கூட இருந்தீங்க. எல்லா கண்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களிலும் இருந்து எங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தீர் ஐயா. நன்றி 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 ஆண்டவரே. நாங்கள் பரிந்து பேசி ஜெபிக்கிறோம். எத்தனையோ ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க, எங்க சபைக்குள்ள இருக்கிறாங்க, சமுதாயத்துக்குள்ள இருக்கிறாங்க. இவங்களாம் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், ஆண்டவரை ஆராதிக்க ஆலயத்துக்கு வரணும் ஆண்டவரே. ஆமென். சபைக்கு ஒரு தொடர்ந்தேர்ச்சியாய் வராமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மாத கணக்கு, வார கணக்கு, என் சிலர் வருடங்களாய் வரவில்லை. அவர்களெல்லாம் வரும்படியாக ஜெபிக்கலாம். அர்ப்பணிப்பில்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போடு ஆண்டவரை ஆராதிக்க நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஐயா. உலக ஆசாபாசங்களிலே சிக்கி கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய உண்மையான அன்பினால் கவரப்படும்படியாக, உண்மையான பாசத்தினால் கவரப்படும்படியாக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓய்வு நாளை ஆண்டவரை ஆசரிக்காமல் அசட்டை பண்ணுகிற ஒவ்வொருவருக்காய் பரிந்து பேசுகிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நாங்க சிலரை மன்னிக்க முடியல, சில குறைவுகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு தேவ சமூகத்தில் அவர்கள் அறிக்கை எடுக்கிறோம். எங்க யார் மேல கோபம் இருந்தாலும், கசப்பு இருந்தாலும், வைராக்கியம் இருந்தாலும் எங்களை மன்னியும் ஆண்டவர். கேளுங்க, மன்னியும் ஆண்டவர். இரக்கம் செய்யும். நாம மற்றவங்களுக்கு மன்னிச்சாதான் உங்க பரலோக தேவன் உங்களை மன்னிப்பாரு. அல்லேலூயா. forgiving prayer. எவ்வளவு கோபம் நமக்கு வருது இல்ல, எவ்வளவு மூர்க்கம் வருது, எவ்வளவு நான் யார் என்னங்க, ஒண்ணு இல்லைங்க. தேவச்சனமே, உன்னை தாழ்த்து. ஆண்டவர் சிலுவை மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இன்னைக்கு நம்ம நேரத்துல சில நேரத்துல மன்னிக்க முடியாத காரணம் என்ன? நமக்கு தாழ்மை இல்லை. அவங்க செஞ்சது தப்போ, நாம செஞ்சது தப்போ, எதை நியாயப்படுத்த வேண்டாம். நான் எப்படி கேட்கணும்? தப்பு அவங்க மேல தானே. தப்பு அவங்க மேல இருந்தாலும் நீ மன்னிப்பு கேடு. கர்த்தர் உனக்கு கிருபை மேல கிருபையாய் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசிகள் எல்லாம் குடும்பத்துல, வேலை செய்யற இடத்துல கசப்போட வெறுப்போட இருக்காதீங்க. இந்த பகையை வளர்க்காதீங்க. அது ஒரு செடியா இருக்கும்போது அதை பிடுங்கி போடுங்க. அது மரமா வந்து பறவைகள் தங்குகிற ஒரு பெரிய ஒரு அடைக்கல பட்டணமா மாறிடக்கூடாது.
ஆரம்பத்தில் அதை பிடுங்குங்க, மன்னிப்பு கேளுங்க, தவறு கிடையாது. தேவனோடு கூட இருக்கிறாரா? அருமையான ஆமென். நம்ம சபையில் இருக்க தேவ பிள்ளைகள்லாம் வேதத்தில் சில காரியங்களை வைராக்கியமாக பிடிச்சு கொண்டு ஜெபிக்கிறாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மன்னிக்காத சுபாவம் கேளுங்க. நான் ஆண்டவரோட பிள்ளைன்னா நான் மன்னிப்பேன். நான் தேவனை தொழுது கொள்ளுகிறோன்னா நான் மன்னிப்பேன். இயேசு சிலுவையில் எவ்வளோ பேரை மன்னிச்சார். பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். ஆமென். மன்னிச்சு பாருங்க. அதுல ஒரு அபிஷேகம் இருக்கு, அதுல ஒரு கிருபை இருக்கு. ஆமென். உனக்கு கிருபை கொடுப்பார் ஆண்டவர். ஏன் கிருபையை நீ இழந்து போற? மன்னிக்கலைன்னா கிருபை இழந்து போயிடுவோம். மன்னிக்கலைன்னா அடுத்த உயர்வை நோக்கி நம்ம போக முடியாது. அல்லேலூயா. பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த கசப்பின் வேற பிடுங்குங்க, பிடுங்குங்க. ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது, சத்துருவுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். மனதார மன்னிங்க, மகிழ்ச்சியோட. அதனால என் கௌரவம் போயிடுமா, என்னை மதிக்க மாட்டேன், அதெல்லாம் ரெண்டாவது. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள், இவைகளை காட்டிலும் சிலுவை எனக்கு மேன்மை நினைச்சீங்கன்னா நீங்க அதை செய்வீங்க. வாலிபர்கள்லாம் அங்க இருக்கீங்க, உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். ஆமென். பெற்றோர்களும் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க. ஆமென். பெற்றோர்களும் பிள்ளைகளை கோபமூட்டாதிருங்கள், எரிச்சல் ஊட்டாதிருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கேற்ற சிக்ஷையில் அவங்கள நம்ம வளர்ப்பது வேண்டும். வாலிபர்களாக இன்னைக்கு அநேக வாலிபர்கள் பேரண்ட்ஸை மதிக்கிறது இல்லை, அவங்களை எதிர்த்து பேசுறது. இன்னைக்கு உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கலாம், இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கலாம், நாலேஜ் வந்திருக்கலாம். உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத பொழுது, நாலேஜ் இல்லாத பொழுது, அவங்க தான் உன் நாலேஜாக இருந்தாங்க, அவங்க தான் உன் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அதை மறந்துடாத, அதை மறந்துடாத, அதை மறந்துடாத. அல்லேலூயா. தகப்பனை தாய் நீ கனம் பண்ணு, உன் ஆயுஸ் நாட்களை கர்த்தர் நீட்டிக்க பண்ணுவாரு. அல்லேலூயா. ஆண்டவரே, யாரெல்லாம் இன்னைக்கு சுகவீனமா இருக்கீங்களோ உங்க எல்லாரையும் கர்த்தர் சுகப்படுத்தி இருக்கிறார். 40 நாள் ஜெபத்திற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். விசுவாசிகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஏற்ற வேளையில கர்த்தர் திருமண காரியங்களையும் பிள்ளை பேற்றையும் உங்களுக்கு உண்டாக்கி தருவார். ஆமீன். சபையினுடைய ஒவ்வொரு தேவைகளுக்காக நேற்றைக்கு அருமையான நம்ம சபையினுடைய அந்த லோகோவை ரொம்ப நாளாக ஒரு லோகோ வைக்கணும், ஒரு லைட் போர்டாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது திடீரென்று பாலாஜி அவர் வந்து, பாஸ்டர் இந்த மாதிரி செய்யணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னாரு. ஆமீன். நான் ஜெபிச்சேன், கர்த்தர் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் பேசினார். நேற்றைய தினத்தில் அதை நம்ம செய்து முடித்தோம். அல்லேலூயா. அந்த நேற்று வாலிபர்லாம் இரவு வரைக்கும் 12 மணி வரைக்கும் என் கூட இருந்தாங்க. இருந்துட்டு வீட்டுக்கு போய் மறுபடியும் காலையில் வந்து நம்ம இன்னும் வாலிபர்கள் எழும்பணும், ஓடி வரணும், ஆண்டவருக்காக வேலை செய்யறதுக்கு. அல்லேலூயா. ஆமென். நம்ம சபைக்கு ஒரு வேன் வாங்கணும், இன்னும் நமக்கு கொஞ்சம் தேவைகள் இருக்கு. முழு பணத்தை கொடுத்து வாங்கணும். ஆமீன் சொல்லுங்க. கடன் இல்லாமல் வாங்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் தேவைகள் இருக்கு, அதை சந்திக்கணும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். கடன் இல்லாம முழு பணத்தை கொடுத்து ஒரு வேனை வாங்கி கொண்டு வந்து நிறுத்தணும். ஆமீன். ஆமீன். நீங்களாம் உற்சாகமா கொடுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த 10ல் 1 கொண்டு வந்து தேவனுக்கு கொடுங்க. சம்பாத்தியத்தில் 10ல் 1 ஆண்டவருக்கு கொடுங்க. அதை எடுத்துடாதீங்க, அதை நீங்க செலவு பண்ணிடாதீங்க. தேவனுடைய பணம், அதை சேர்த்து வைக்கலான்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தியாகமாய் கொண்டு வந்து கொடுக்குற எத்தனையோ பேருக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவங்க வச்சா ஏதாவது வாங்கலாம், நகை எடுக்கலாம், ஒரு சொத்தை வாங்கலாம், ஏதாவது வாங்கலாம். ஆனா தேவனுடைய பங்கை வஞ்சிக்காதபடிக்கு கொண்டு வந்து தேவ சமூகத்தில் கொடுத்திருக்கிறாங்க. நிச்சயமாய் அவருடைய சந்ததி ஆசீர்வதிப்பார், அவங்க தலைமுறைகள் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இது பரமசிலாக்கியமே, சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செத்த
யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 3 verse 14 to 15. அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால், உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும், எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதே இரும். அடுத்து தொடர்ந்து படிங்கம்மா. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, என்னுடைய தயை எல்லாம், எல்லா தயையையும், ஒரு தயை இல்லை, ரெண்டு தயை இல்லை, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தயை வேண்டுமோ அந்த இடங்களில் எல்லா இடங்களிலும் தயையை கடந்து போக பண்ணி, கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி போதும். அல்லேலூயா. கவனிங்க, இந்த நாளில் கூட ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்ன, நிறைய பேருக்கு பயம், என் வாழ்க்கையை நான் எப்படி நடத்துறது, என் வாழ்க்கையில் நான் எப்படி முன்னேறது, என் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குதா, என் வாழ்க்கைக்கு முன்பதாக யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி நிறைய நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை குறித்து, எதிர்காலங்களை குறித்து பல பயத்தோடு நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பயத்தோட கேள்வியோட இன்றைக்கு நிறைய விதமான பல குழப்பத்தோடு நீங்கள் வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் ஒரு பதில் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரா? உனக்கு முன்னாடி நான் கடந்து போகிறேன், உனக்கு முன்னாடி நான் போகிறேன், நீ பயப்படாத, தைரியமா இரு, காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன், தயையை கடந்து போக பண்ணுவேன். நீ தனியா போகல. அல்லேலூயா. நீ தனியா போகல. ஆமென் சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு அந்த ஒரு பாட்டை நான் பாடலை, நேரம் இல்லை. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் தனியாக ட்ராவல் பண்ணுறேன். நெருக்கமாக இருக்கிறீங்களா? பண பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? குடும்பத்தில் சில காரியங்கள் நடைபெறாமல் இருக்கிறதா? ஏன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு டிப்ரெஷனில் நான் இருக்கேன் நீங்கள் கேள்வியோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் மாற்றுவேன், அதெல்லாம் மாற்றுவேன். நான் உனக்கு முன்னாடி போகிறேன், உனக்கு முன்னாடி நான் போய்கிட்டு இருக்கிறேன். உன் கண்களை திறந்து பாரு. நீ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை முதலாவதாக நான் ஃபேஸ் பண்ணுறேன். அல்லேலூயா. மோசே போக முடியாது, எங்களால் கடக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், என் சமூகம், my presence shall go with thee. ஹல்லேலூயா. என்னுடைய சமூகம் எனக்கு முன்பதாய் கடந்து போகும். ஆமென் சொல்லுங்க. இதை விட பேர் என்ன பாக்கியம்? தைரியமா நடந்து போங்க, சந்தோஷமா போங்க. முன்னாடியா எத்தனை பெரிய எதிராளி வந்தாலும் சரி, தைரியமா போங்க. உங்க மேல அவன் கைப்பட முடியாது. தேவன் முன்பதாக செல்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு சில பயம், நம்ம ஆண்டவருக்கு ஏதாவது ஊழியம் செஞ்சிட்டோம்னா பிசாசு நம்மளை என்ன பண்ணிடுவான். அதனால தான் பாஸ்டர், நான் உண்டு சொல்லுங்க, நான் உண்டு வேலை உண்டு, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு எத்தனையோ பேர் இருந்திருந்தாங்கன்னா நாம் இங்கே இல்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரியாதவங்க கூட உங்களுக்காக முழங்கால் படிக்கிட்டு கண்ணீர் சிந்தி ஜெபிச்சிருக்கிறாங்க. அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது சிலருக்கு பயம், நம்ம ஊழியத்துக்கு செஞ்சிட்டோம்னா, ஊழியம் பண்ணிட்டோம்னா பிசாசு நம்மளை ரொம்ப ஏதாவது பண்ணிடுவானா. நான் சொல்லட்டுமா? ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் ஒரு சத்தியத்தை சொல்லட்டேன் உங்களுக்கு. அல்லேலூயா. இப்போ எனக்கு பதிலாக நான் சந்தோஷம் அனுப்புகிறேன், சந்தோஷ் போய் இந்த வேலையை செஞ்சுட்டு வான்னு.
சந்தோஷ் செய்யும்போது சந்தோஷுக்கு பயங்கர எதிர்ப்பு, பயங்கரமான பிரச்சனை வருது. அப்போ சந்தோஷ பிரச்சனையை நிறைய கொடுக்கும்போது இந்த சந்தோஷுக்காக முதல்ல யார் வந்து நிற்பா? நான் தான் நிற்பேன். போயிட்டு அனுப்புனது யாரு? அனுப்புனது யாரு? நான் தான். உங்களை அனுப்புனது யாரு? அவர் வருவார் ஃபர்ஸ்ட்ல. அவருக்கு முன்னாடி எவன் எதிர்த்து நிற்க முடியும்? அவருக்கு முன்னாடி யார் உங்களுக்கு யுத்தம் பண்ண முடியும்? நான் சொல்லட்டுமா, விசுவாசிகளுக்கு சும்மா வந்துட்டு போறவங்களுக்கு இல்லாத பாதுகாப்பு, ஊழியம் செய்யறவங்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பு. அல்லேலூயா. ஊழியம் செய்யாதவங்க கை தட்டுறதை பார்த்தேன். சப்பாத்தி கூட தட்டிடலாம் போல இருக்குது. அல்லேலூயா. நல்லா தட்டுங்க, ஆமென் சொல்லுங்க. ரொம்ப பாதுகாப்பு, உங்களுக்கும் பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பார். அந்த 33லயே 15 படிமா, 15 படிங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன வார்த்தையின்படி செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. கிருபை முதல்ல என்ன கொடுத்தாராம்? சொல்லுங்க, கிருபை. எல்லாரும் சொல்லுங்க. அவர் வர்றாருன்னா கிருபை கிடைக்கும். அடுத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். நம்மால விடுற மாதிரி இல்ல. கிருபை கொடுத்தோன்னு என்ன கேட்கிறாரு? மகிமை கேட்கிறாரு. கிருபை கொடுத்தோன்னு என்ன கேட்கிறாரு? அடுத்தது, அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எல்லாரும் கவனிங்க. நான் போக முடியாது, இவ்வளவு ஜனக்கூட்டத்தை என்னால கைட் பண்ண முடியாது, வழி நடத்த முடியாது, எனக்கு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு ஆண்டவரே, அதனால என்னால போக முடியாதுன்னு சொல்லுகிற மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, என்னுடைய, எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய, சொல்லுங்க, தேவனுடைய தயை எல்லாம். And he said, I will make all my goodness pass before thee. Hallelujah. கவனிங்க. அப்போ என்னுடைய, சொல்லுங்க, தேவனுடைய தயை எல்லாம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். ஹல்லேலூயா. ஆமா, கிருபை கொடுக்கிற ஆண்டவர் மகிமையும் கொடுக்கிறாரு. மகிமையை கொடுக்கிற ஆண்டவர் தயையும் கொடுக்கிறாரு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கிருபை, மகிமை, தயை. அல்லேலூயா. இந்த மூன்றையும் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு தருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு இடங்களில் இல்லை, எல்லா இடங்களிலும். தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் வர வர விருத்தி அடைந்தான். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கையில் ரொம்ப போக முடியல, நிறைய போராட்டம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? அந்த போராட்டம் நிறைந்த உனக்கு முதலாவது தேவன் கிருபை தருகிறார், ரெண்டாவது மகிமையை கொடுக்கிறார், மூணாவது எல்லா இடத்திலையும் தயை. எல்லாம் சொல்லுங்க, எல்லா இடத்துலையும் தயை. அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் தயை. உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்றார். அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் நம்ம மேல கிருபையா இருக்காரு, உங்க மேல கிருபையா இருக்காரு. மீகா 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மைக்கா chapter 2 verse 13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அவர் முன்பாக போகிறவர் மாத்திரமல்ல, எல்லாரும் சொல்லுங்க, முன்னாடி போறவர் மாத்திரமல்ல. சொல்லுங்க, உங்களுக்கு முன்னாடி போறவர் மாத்திரமல்ல, அங்க இருக்கிற தடைகளை, ஒருவேளை உங்களுக்கான தடை அங்க இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, நமக்காக அவர் என்னென்ன வேலை செய்யறாரு, நமக்காக என்னென்ன வேலை செய்யறாருன்னா, ஒருவேளை சில காரியங்கள்ல உங்க ஆசீர்வாதத்துக்கு சில தடைகள் இருக்கலாம், உங்க எதிர்காலத்திற்கு தடைகள் இருக்கலாம். அந்த தடைகளை அவர் முன்பதாக கடந்து போய் முதலாவது அவர் செய்கிறவர் அந்த தடையை நீக்கிறார். பயப்படாதீங்க, நான் தனியா போறேனேன்னு சொல்லி பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் தடையாய் இருக்கிற அத்தனை தடைகளையும் அவர் முன்பதாக போய் அந்த தடைகளை நீக்குகிறார், அந்த தடைகளை உடைக்கிறார்.
வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். முன்னணியில நடந்து போறார். விசுவாசிகள ராத்திரில போகும்போது கூட பயந்து நடுங்கிட்டு போக கூடாது. அல்லேலூயா. 12 மணிக்கு எழும்ப முடியல, எழும்பி சிலருக்கெல்லாம் என்னது தனியா எழும்பி எங்க போக முடியல. ஆமென். வெளியே போனாலே வெளியே பார்த்தாலே சிலருக்கு பயம். நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்லித்தர்றேன். உங்களுக்கு முன்னாடி தேவன் போறார். நீங்கள் நடக்கும் போது கம்பீரமா போகணும். அல்லேலூயா. அப்படி எடுத்துட்டு வீர நடை போட்டு என்ன பண்ணணும்? ஆமென். நம்ம தாங்க நடக்கணும். நீங்க பைபிள் எடுத்து நடக்கும் போதே பார்க்கணும். எப்படி இருக்கணும்? இந்த சோத்துக்கு செத்தாப்புல நடக்கக்கூடாது. அல்லேலூயா. இருக்கீங்களா தேவனுடைய பிள்ளைகளை? நீங்க நடக்கும்போது எனக்கு முன்னாடி ஆண்டவர் போறார். ஆபீஸ் போகும்போது ஆண்டவர் போயிட்டாரு. ஐயோ இன்னைக்கு அந்த தலைவலி வரும், அந்த தலைவலியோட தடையை நீக்குவார் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. அப்படி ஒரு ஜெய கம்பீரத்தோட போங்க. எனக்கு முன்னாடி என் தேவன் போயிட்டு இருக்கிறார். ஆபீஸுக்கு போறாரு, என்னோட ஒர்க் பிளேஸுக்கு போறாரு, நான் என் பிசினஸுக்கு போறாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நான் சர்ச்சை திறக்கும் போதே உள்ள அப்பா ஆண்டவர் இருப்பார்ப்பா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சர்ச்சை திறக்கும் போது எப்படி திறப்பேன்? ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு முன்னாடி அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னாடி போறாரு. இன்னைக்கு நிறைய நேரத்தில் பயம் பயம் பயம். ஐயோ அங்கே போனால் ஒரு பேய் இருக்குது, இங்கே போனால் பிசாசு இருக்குது, அங்கே போனால் அவன் இருக்கிறான், இங்கே போனால் இவன். தைரியமாக போகணும். தடைகளை நீக்கி போடுகிறார் தேவன். உனக்கு முன்பதாக கடந்து போகிறார். பாஸ்டர் எங்க? எந்த நாட்டுக்கு கடந்து போவார், எந்த வீட்டுக்கு கடந்து போவார், எந்த இடத்துக்கு கடந்து போவார். அல்லேலூயா. நீங்க போற ஸ்டைல்லையே அவன் பயந்துடணும். என்னடா கூனி குறுகி வருவான்னு பார்த்தா எப்படி வர்றான்? எப்படி வர்றான்? ஐயோ சில அப்படித்தான் நம்ம தோற்றம். அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கணும்னா, நல்ல நீதிமான் சிங்கத்தை போல் எப்படி இருக்கணுமா? தைரியம். எல்லாம் சொல்லுங்க தைரியம். ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு போல்ட்னஸ் உங்களுக்குள்ள வரணும். ஏன் போல்ட்னஸ்? திமிர் இல்லை நமக்கு, நமக்கு அகங்காரம் இல்லை, நமக்கு அகம்பாவம் இல்லை. கர்த்தர் எனக்கு முன்னாடி போறார். அந்த போல்ட்னஸ், அந்த போல்ட்னஸ். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஏசாயா 52:12. ஏசாயா 52:12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஆமென். முன்னாடியும் போறாரு, பிறகே உங்களை காக்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய நேரத்தில் பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் கவனிங்க. என்ன நான் தனியாக நடக்கிறேன், நான் தனியாக போகிறேன், தனியாக வர்றேன். உங்கள் பயங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கட்டும். உங்களுக்கு முன்னணியிலே தேவன் போகிறார், உங்களுக்கு முன்பதாக தேவன் போகிறார், உங்களுக்கு பிறகே காக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு உங்களுடைய பிரயாணங்களிலே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எங்க கடந்து போனாலும் நீதிமான்கள் சிங்கத்தை போல போகிறதை போல நீங்கள் போங்க. எனக்கு முன்னாடி கர்த்தர் போயிட்டாரு, எனக்கு முன்னாடி தேவன் போயிட்டாரு, அவர் எல்லா தடைகளையும் நீக்குவாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் தரார் கிருபை. சொல்லுங்க கிருபை, மகிமை, தயை. கிருபை, மகிமை, தயை. சாதாரண தயை, தயை எல்லா தயையும். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷன் சிலருக்கு சில விஷயத்துல மனம் இறங்கலாம். சொல்லுங்க சிலருக்கு சில விஷயத்துல. ஆனா தேவனோ எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் நமக்கு தயை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஓகே, இப்போ நம்ம பிரசங்கத்துக்குள்ள போயிடலாமா? ஆமென் சொல்லுங்க. அப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருந்தீங்கன்னு கேட்காதீங்க, ஒரு இன்ட்ரோடக்ஷன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்போ தான் பிரசங்கத்துக்குள்ளே போகிறேன். 1 நாளாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14 15 வசனங்களை வாசிக்கலாம். மாறி மாறி படிங்க பார்க்கலாம். 1 நாளாகமம் 14 15. அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு, தேவனே அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்கிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். ஆமா, பெலிஸ்தியர்கள் தாவீதுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வருகிறார்கள். இப்ப தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிட்டார். இவன் ராஜாவான இதை கேள்விப்பட்டு என்ன பண்றாங்க? பெலிஸ்தியர்கள் தாவீதை என்ன பண்ணணும்? பிடிக்கணும், தாவீதை கொல்லணும். ஏன்னா பெலிஸ்தியருக்கும் தாவீதுக்கும் பூர்வ ஜென்ம பகை இருக்கு. ஏன் அந்த பகை இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? கோலியாத்தை கொண்ட. அல்லேலூயா. நம்மளால ஒரு கோழியை கூட கொல்ல முடியல.
அல்லேலூயா. நீங்களா கோலியாத்தை கொல்லுவீங்களா? ஆமென். இருக்கீங்களா? கோலியாத்தை கொன்ற பகையும் அந்த தேசத்தின் மேலே பல தோல்விகள் சந்தித்தபடினால இந்த தாவீதை கொல்லணும்னு சொல்லி திட்டமிட்டு வருகிறார்கள் ராஜாவான பிற்பாடு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவீது போய் தேவனிடத்தில் கேட்குறான், ஆண்டவரே பெலிஸ்தியர்களை நான் என்ன பண்ணணும், அவங்க எனக்கு விரோதமாக புறப்பட்டு வர்றாங்களே சொல்லும்போது ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறார். எல்லாரும் கவனிங்க. தாவீது முசுக்கொட்டை, அது செடின்னு போட்டிருக்கு, அது செடியில் அது ஒரு மரம். அது என்னது? மரம். சரியா? அந்த மரத்தில் உயரத்தில் அந்த நுனியில் என்ன பண்ணுமா, ஒரு சவுண்டு வரும், சல 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 சலன்னு. நீங்கள் முசுக்கொட்டை அப்படிங்கும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு இதோடு செடின்னு நினச்சி, பெரிய மரம், அந்த மேலே வந்து சல சல சலன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வரும்போது நீ அவங்கள என்ன பண்ணணும், எதிராக போகாத, பக்கமாக போ. எப்படி போ? பக்கமாக போய் அவங்க மேலே பாய்ந்து அவங்களோட யுத்தம் பண்ணு, நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. கடவுள் ஐடியா கொடுக்கிறார் தாவீதுக்கு. திரும்பி அந்த வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு, தேவனிடத்தில் விசாரிக்கிறார். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இப்போ நீங்க விசாரிக்கணும், ஆண்டவரே நான் போறேன். எங்க போறேன்? சண்டைக்கு. இந்த சண்டைக்கு இல்லை, அல்லேலூயா, அது வேற யுத்தம். சண்டைக்கு போக விசாரிக்கணும். நான் இப்போ போறேன், எதிர் வீட்டுக்காரங்க கூட சண்டை போட வரமாட்டி வாயில் வரமாட்டேங்குது பாருங்க, எனக்கு சோத்துரும். அல்லேலூயா. ஆண்டவரே நான் இப்போ சண்டைக்கு போறேன். நான் சண்டைக்கு போகும்போது நான் மண்டையை உடைக்கணும். ஆமேண்ணா. ஆண்டவரே அப்போ ரெடியாக இருக்கிறீங்களா எல்லாரும்? இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வேற யுத்தம் வேற, இது வேற யுத்தம். ஆமென். அன்றைக்கு யுத்தம் பண்ண தான் பிழைக்க முடியலன்னு நம்மளை கொண்டு போடுவேன். இப்போது சண்டைக்குன்ட்டு இல்லை, சில போராட்டங்கள், சில நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கை வரும்போது நீங்கள் தாவீதுக்கு ஒரு பழக்கம் எப்பயுமே இருக்கும். அவன் எப்பயுமே அவன் சில தவறு செஞ்சது உண்மைதான், ஆனால் அவனைத்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என் இருதயத்துக்கு ஏற்றவன். சில வீட்டில் பாருங்கள், சிலது ரொம்ப ரவுசு பண்ணும். உங்களுக்கு தெரியுமா? இந்த ரவுஸ்லாம் தெரியுமா? ரொம்ப லுல்லு பண்ணுங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த பிள்ளைங்க தான் ரொம்ப பிடிக்கும். பார்த்துருக்கீங்களா? அது பண்ணாத சேட்டையே இருக்காது வீட்டில். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் யார் ரொம்ப சேட்டை பண்ணுவா? சந்தோஷா? தெரியுது, அவனை பார்த்தாலே தெரியுது எனக்கு. அல்லேலூயா. ஆனால் அவங்க அம்மாவுக்கு இவனைத்தான் ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரையும் பிடிக்கும். அண்ணன் கோச்சுக்கு போகிறான். அல்லேலூயா. சேட்டை பண்ணுற பசங்களை ரொம்ப பிடிக்கும். தாவீது அப்படித்தான், நல்ல பையன், ஆனாலும் சில தவறு செஞ்சுட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா சொல்லுங்க. வேற யாருக்குமே அந்த பேர் கொடுக்கல, என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது சொல்றாரு. அப்போ பாருங்க, அடிக்கடி தாவீது எல்லாரும் என்ன பார்க்கணும், தாவீது விசாரிக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் நான் விசாரித்ததற்கு தேவன், நீ அவர்களுக்கு எங்க போகாத, பின்னால போகாம அவர்களுக்கு பக்கமாய் சுத்தி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. ஆமென். அது செடின்னு இருக்கு, செடியில் அது ஒரு மரம். என்னது? மரம். செடி இருந்தால் எப்படி இருக்கும்? செடி எவ்வளோ பெருசு இருக்கும்? இவ்வளோதான். செடி இப்படி தான் பார்க்கணும், மரம் தான் மேலே. என்னது? அப்போ செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேலே பாயினா, செடிக்கிட்ட நின்னா நம்மளை கண்டுபிடிச்சிருவான் இல்லையா? நான் மறைஞ்சிருக்கிறேன். எங்கே? அந்த செடியெல்லாம் அது மரம். அந்த மரத்தில் மேலே வந்து ஒரு சலசல சத்தம் வரும்போது நீ என்ன பண்ணணுமா? வாசிக்கணுமா? அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். அல்லேலூயா. தேவன் வந்து தாவீதுக்கு யுத்தத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை போதிக்கிறார். நல்லா கவனிங்க. முசுக்கொட்டை செடியினுடைய அந்த மேலே ஒரு இரைச்சல் வரும் பொழுது நீ புறப்பட்டு போப்பா அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, அங்கே ஒரு சவுண்டு வரும்போது, எல்லாரும் கவனிங்க, முசுக்கொட்டை அந்த செடியில் ஒரு சவுண்டு வரும்போது, அந்த மரத்தில் ஒரு செடி வரும்போது, தாவீது உனக்கு முன்னாடி நான் பெலிஸ்துடைய பாளையத்துக்கு போயிடுவேன், உனக்கு முன்னாடி அவங்கள நான் எல்லாரையும் சந்திச்சிருவேன் சொல்லி ஆண்டவர் தாவீதுக்கு இந்த யுத்த கலையை கற்றுக் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கூட பாருங்க, சில நேரத்தில் நம்ம பயந்து இது எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஐயோ இது எப்படி எதிர்க்கிறது, அந்த பெலிஸ்தியன் நம்ம பழிவாங்க வந்திருக்கான், பழைய பகையோட வச்சுட்டு நம்மளை வந்திருக்கிறான், நம்ம எப்படி போய் அவன் எதிரில் நிற்கிறது அப்படின்னு சொல்லி பயந்து நிற்கிறீங்களா? தைரியமாக போங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போவாரு. தைரியமாக போங்க, கர்த்தர் உங்களோடு கூட போவாரு. அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க 16. தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின்
இஸ்ரவேலின் ராணுவத்தை கிபியோன் தொடங்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா தேவனுடைய பிள்ளைகளை? தேவனுடைய சமூகத்தில் விசாரிக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு யுத்தத்தில் ஒரு ஜெயத்தை கொடுப்பாரு. பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், இந்த ஆஃபீஸர் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், ஆண்டவரே இந்த மனுஷன் எப்படி ஃபேஸ் பண்ண, எனக்கு பயமா இருக்கே, நான் வளரிடுவனோ, நான் பேச தெரியாம பேசிடுவனோ, அதனால எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காம போயிடுமோன்னு சொல்லி பயப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு முன்னாடி புறப்பட்டுருவாரு, உங்களுக்கு முன்னாடி புறப்பட்டுருவாரு. தாவீது விசாரிச்சது போல இன்னைக்கு எல்லாரும் கேளுங்க, என்ன நான் சொல்றதை கேளுங்க. நீங்க முக்கியமான ஒரு ஸ்தலத்துக்கு போகும்போது தாவீது விசாரிச்சது போல, ஆண்டவரே நான் போக போறேன்ப்பா, அந்த இடத்த நான் சந்திக்க போறேன், எனக்கு உயர்வு மேன்மை எல்லாம் அங்க கிடைக்க போகுது, நீங்க எனக்கு முன்னாடி போங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போங்க. அவர் உங்களுக்கு முன்னாடி போவாருங்க, உங்களுக்கு முன்னாடி போவாரு. அங்க உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பாரு, அங்க இருக்கிற தடைகளை நீக்குவாரு, அவங்க கண்களை உங்களுக்கு தயை கிடைக்க செய்வார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. நிறைய கோணலானவைகள் நமக்கு முன்னாடி இருக்குது. ஆமென் சொல்லுங்க. நீங்க போக மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் ஃபேஸ் பண்றதுக்கே பயம். ஐயோ நான் அங்க போனா எல்லாரும் என்ன பாருங்களேன், சில விசுவாசிகள்லாம் போறதுக்கே பயம். அங்க என்ன இருக்கு? கோணல் இருக்கு, மானல் இருக்குது, கரடு இருக்குது, முரடு இருக்குது. இப்படித்தான் எல்லாம் சொன்னாங்க. தாவீது மட்டும் தைரியமா போனான். அல்லேலூயா. கோலியாத்தை அடிக்கிறதுக்கு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பயந்து போய் பின்வாங்கி சில காரியங்களுக்கு போகாம இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த காரியத்துக்கு போ, அங்க இருக்கிற கோணலை நான் செவ்வையாக்குவேன், நீ தைரியமா போ, கோ ஹெட், முன்னாடி போ. விசுவாசிகளுக்கு நிறைய பயம். அல்லேலூயா. அடுத்தது எக்ஸோடஸ், யாத்திராகமம் 23வது அதிகாரம் 20வது வசனம். யாத்திராகமம் 23:20. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும். கவனிங்க. அல்லேலூயா. வழியில் உன்னை காக்கிறதுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, வழியில் என்ன காக்கிறதுக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தானம். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கவனிங்க. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற உயர்வுக்கு நேராய் தேவன் உங்களை கொண்டு போவது நிச்சயம். ஆமென். சிலருக்கு பயம், என்னுடைய கோலை நான் அச்சீவ் பண்ணுவேனா, என்னுடைய ஆம்பிஷனை நான் நிறைவேற்றுவேனா, என்னுடைய எதிர்கால திட்டங்கள் நிறைவேறுமா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னாடி அனுப்புவேன். அல்லேலூயா. இன்னைக்கு எதிர்கால திட்டங்களை குறித்து, வாழ்க்கையில சாதிக்க வேண்டிய நிறைய சாதனைகளை குறித்து பயப்படாதீங்க. அந்த ஸ்தானத்துக்கு நான் போக முடியுமா? நீங்க போக முடியாது, நீங்க கட்டாயம் போக முடியாது. ஆனால் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது அவர் உங்களை அந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவன், நிறைய பேருக்கு விசுவாசம் குறையும். எப்போ குறையும் தெரியுமா? எல்லாரும் என்ன பாருங்க, விசுவாசம் எப்போ நமக்கு குறையும்? எப்போ குறையும்? கொஞ்சம் காசு சேரும்போது விசுவாசம் என்ன பண்ணிடும்? குறைஞ்சிரும். பார்த்துருக்கீங்களா? ஜெபம் பண்ண மாட்டோம், பைபிள் வாசிக்க மாட்டோம், வசனத்தை கேட்க மாட்டோம். அல்லேலூயா. ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது நம்ம நல்ல ஜெபம் பண்ணோம். பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அவர் பார்ப்பார். ஒரே ஆண்டவர் சொன்னால் போதும், எதுக்கு இத்தனை ஆண்டவரே? அல்லேலூயா. இருக்கீங்களா? விசுவாசம். நான் நிறைய நேரத்தில் மேன்மை, நான் அதான் பாடுறேன், திரண்டாஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக விருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. அல்லேலூயா. என்னங்க திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தேவனை விட என்னங்க பெருசு? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரோட உங்களுக்கு ஏதாவது பெருசாக தெரிஞ்சாதான் நம்ம ஆண்டவர் அசட்டை பண்ணுவோம். ஆண்டவர் பெருசாக தெரிஞ்சா மற்றதெல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லை.
ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சண்டே வந்து கூப்பிட்றாங்க உங்கள் ஃப்ரெண்டு, வா சர்ச்சுக்கு போகாத, வா வெளியே போகலாம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுவீங்க நீங்கள்? நாய்கிளாஸ் என்ன சொல்லுவீங்க? சர்ச்சுக்கு போவேன்னு சொல்லக்கூடாது, அவளை கூப்பிட்டு வந்துடணும். அல்லையோ சொல்லுங்க. அடுத்து உங்கள் வீட்டுக்கே வர மாட்டாங்க அவங்கெல்லாம். சண்டே உங்கள் கெஸ்ட்டு வராங்களா, வாங்க இன்னைக்கு எங்கள் கோயிலில் ஆராதனை இருக்குது, எல்லாரும் ஆராதனை அட்டெண்ட் பண்ணிட்டு நம்ம மதியானம் சாப்பிடுவோன்னு சொல்லுங்கள், நாங்கள் மண்டே வரன்றுவாங்க. அல்லேலூயா. இல்லை நீங்கள் அவங்க வராங்க, நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? இருக்கீங்களா விசுவாசிக்கு? நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஐயா அவங்க வந்துட்டாங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க, கூட்டிகிட்டு வாங்க. ஆமீன் சொல்லுங்க. யாருக்கு தெரியும், அவங்கள அன்னைக்கு ஒரு ரட்சிப்பு நாளாக கர்த்தர் வச்சிருப்பாரு, ஒரு ரட்சணிய நாளை கர்த்தர் வச்சிருப்பாரு, அதுக்கு ஒரு தூண்டுகோலை அவங்கள வச்சிருப்பாரு. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க. ஆமே. பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கே ஒருத்தன் வாரான், அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி அவனை மனமாற்றமாகி அவனை திருப்பி யாருக்கிட்ட அனுப்புகிறாரு? பவுல் வந்து பிலோமெனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, நீ இவனை என்ன பண்ணிக்கோ, சேர்த்துக்கோ. யாரை சேர்த்துக்கோ? ஒனேசிமு. யாரை சேர்த்துக்கோ? இந்த ஒனேசிமு எங்கே சந்திக்கிறான்னா சிறைச்சாலையில். பவுல் ஏன் சிறைச்சாலைக்கு போனா, சுவிசேஷத்தை நிமித்தமா. அங்கே ஒருத்தனை மனம் திரும்பி அனுப்பிச்சு அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி மறுபடியும் முதலாளிக்கிட்ட அனுப்புறாரு, முதலாளிக்கு கடிதாசி கொடுத்து அனுப்புறாரு. அல்லேலூயா. அவனை சேர்த்துக்கப்பா, இவன் முன்ன மாதிரி இல்லை, இப்போ நல்லா ஆயிட்டான். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, நம்முடைய ஸ்தானத்தை அடைய முடியாதபடிக்கு சில நேரத்தில் சில பயங்களும் திகில்களும் நெருக்கங்களும் நமக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. இருக்கீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த ஸ்தானத்துக்கு உன்னை நான் கொண்டு போவேன். நிச்சயமாக அந்த ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போவார், ஒரு தூதனை அனுப்புவார். ஆமேன் சொல்லுங்களேன். நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் நம்பணும், ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்வார். ஆமேன் சொல்லுங்க. நேற்று நான் ஒரு கொட்டேஷன் போட்டிருந்தேன், ஒரு நாள் எல்லாம் மாறாது, ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக மாறணும். பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது நிறைய பேர் பயம், என்னுடைய ஸ்தானத்துக்கு நான் போக முடியுமா, என்னுடைய உயர்வுக்கு நான் போக முடியுமா? நான் சொல்லுகிறேன், வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாக தேவன் உங்களை கொண்டு போவார். தேவன் இல்லாமல் அந்த ஸ்தானத்துக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம், ஆனால் அது எட்டுவோமா எட்ட மாட்டோமோ நமக்கு தெரியல. ஆனால் தேவன் இருந்தார்னா நிச்சயமாகவே நீங்கள் அதை பிடிப்பீர்கள். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 14வது வசனம். ஜட்ஜஸ் 4:14. தெபோராள் பாராக்கு கிட்ட சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். ஆமேன் சொல்லுங்க. கண்ணு தெரியலையா பாராக்? பாராக் உனக்கு என்ன தெரியல? கண்ணு தெரியலையா? இன்னும் புறப்படாம சோம்பேறி மாதிரி இருக்கிறியே அப்படின்னு சொல்லி யார் எழுப்புறா? தெபோராள் எழுப்புறா. யார? எல்லாரும் என்ன பாருங்க, பாராக்கு அப்புறமா பார்க்கலாம், என்னை பாருங்கள். ஆமேன். பாராக்கை எல்லாரும் என்ன பார்த்தா தான் கொஞ்சம் புரியும். ஆமேன். சில எல்லாரும் பாராக்குக்குள் பார்வை போய்விட்டது. பாராக்கை பாருங்கள், வசனத்தை எழுதி டக்குன்னு என்ன பார்த்தரணும். ஆமேன் சொல்லுங்க. அப்ப கவனிங்க, ஒரு பெண் எழுப்புறா பாராக்கு. பாராக்கு, கர்த்தர் உனக்கு முன்னாடி போலையா? சிசரா உன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, இன்னும் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற? தூங்கிட்டு கிடக்கிற. இன்னும் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற? சும்மா கிடக்குறிய. பாராக்க எழுப்பி போ. சிசரா ரெடியா இருக்கிறான், கர்த்தர் முன்னாடி போய் அவனை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் சிசராவை கர்த்தர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, ஆனா பாராக்கு எழுப்புறதே இல்ல. தெபோராளா, நான் உங்களை எழுப்புறேன், போங்க சிசராவை அடிங்க, தேவ ராஜ்யத்தை கட்டுங்க. அல்லேலூயா. நிறைய பாராக்கு போலாமா வேண்டாமா, செய்யலாமா செய்யக்கூடாதா, ஊழியத்துக்கு வரலாமா வரக்கூடாதா, வந்துட்டோம் ஓடிடலாமா இருக்கலாமா? அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நான் உங்களுக்கெல்லாம் ஒரு கேரண்டி கொடுக்குறேன், நீங்க என்கிட்ட ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களை ஒரு சிறந்த ஊழியக்காரனை என்னால் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்கிட்ட இருக்கிறதுக்கு. அல்லேலூயா. ஏன்னா நீங்களாம் அச்சு. சொல்லுங்க, ஊழியக்காரன் யாரு? அச்சு. ஊழியக்காரன் யாரு? அச்சு. அச்சுன்னா தும்முற அச்சு இல்லை. அல்லேலூயா. சில அச்சா அப்படின்னு நினைக்காதீங்க, அவன் தான் அச்சு.
இந்த அச்சை வச்சு தான் மற்றதெல்லாம் என்ன பண்ணணும், உருவாக்கணும். மூக்கு கோணை, வாய் கோணை, கண்ணு கோணைன்னா எல்லாம் எப்படி ஆகிடும், அத்தனையும் எல்லாம் 100 விசுவாசி எப்படி இருப்பாங்க, மூக்கு ஜப்பான் மூக்காக தான் இருப்பாங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். விசுவாசிகளுக்கு மன்னிப்பு உண்டு, ஆனால் ஊழியக்காரங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்கிட்ட. அல்லேலூயா. ஏன்னா 1000 விசுவாசிகளுக்கு அவர்கள் சமானம், 1000 பேருக்கு அவங்க சமானம். அதனால் ஊழியக்காரங்களெல்லாம் நீங்கள் ஹானர் பண்ணணும். வாழ்க்கையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறவங்களுக்கு நான் கடினமாக நடத்துவேன், நீங்களாம் அப்படி பேசக்கூடாது. அல்லையா சொல்லுங்கள். ஏன்னா நான் உங்களை உருவாக்குறேன், நான் உங்களுடைய மென்டோர். அல்லேலூயா. ஆமாம், அப்போ தட்டி 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 தான் அவங்கள சரி பண்ண முடியும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய பேர் பாராக்கை போல, மறுபடியும் தெபோரால போல படிமா. அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ. எல்லாரும் பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, வீட்டுக்கு போயிடாதீங்க. சொல்லுங்க, எழுந்து போ. பிரதர்ஸ் எல்லாம் சொல்லுங்களேன், எழுந்து போ சொல்லுங்க. எங்க போனன்னு கேளுங்க. ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேரா போ. அல்லேலூயா. சிலருக்கு சொன்ன நீ சந்தோஷமாயிடுச்சு, 8:30 ஆயிடுச்சு, எழுந்து போயிடலாம். அப்படி இல்லை. ஹலோ, சிலர் எழும்ப மாட்டாங்க, பாராக்க போல பயந்துட்டு 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 பயந்துட்டு. ஊழியம் செய்யறதுக்கும் பயம், காசு கொடுக்கவும் பயம், காணிக்க கொடுக்கவும் பயம். எது நம்ம ஐயோ கொடுத்துட்டோம்னு நம்ம என்ன ஒன்றும் இல்லை போண்டி ஆயிருமா, போண்டி ஆக மாட்டீங்க, ஆண்டி ஆக மாட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவங்க எல்லாத்துக்கும் பயம், எல்லாத்துக்கும் பயம். ஆமென் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பயம் பயம். பாராக்கு மாதிரி சிலருக்கு அந்த பாராக்கின் ஆவி இருக்குது. என்ன ஆவி இருக்குது? யாருக்கெல்லாம் அந்த பாராக்கின் ஆவி இருக்கு? அல்லையா சொல்லுங்க. உஷாராயிட்டாங்க பாருங்க. பாராக்கின் ஆவி இருக்கணும். ஏன்னா தெபோரால ஆவி எனக்கு இருக்கு, எழுப்பிடுவேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எந்த பாராக்கும் பாயில ஒட்டிட்டு இருந்தாலும் பிச்சை எடுத்துருவேன், எந்த பாராக்கு சேர்ல ஒட்டி இருந்தாலும் பிச்சை எடுத்துருவேன். அல்லேலூயா. எழுந்து பா, எழும்புங்க எழும்புங்க. சில பாராக்குகள் எழும்புறதே இல்லை, உட்காந்துக்கிறது பயம். பாராக்கு யாரை கூப்பிடுறது? தெபோராவை கூப்பிடுது. பாருங்க என்ன ஒரு அநியாயம். ஒரு ஆம்பளை யாரை கூப்பிடுறான்? நீ வாய, நீ வாய. அல்லேலூயா. யாரை கூப்பிடுறியா? பாராக்கு. இவங்ககிட்ட எத்தனை இருப்புரதம் இருக்கா, வாசிங்க அதை. நாளே இருக்கு பாருங்க. அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். 10,000 பேர் வச்சுக்கிட்டு போலாமா வேண்டாமா? எல்லாரும் பாருங்க, 10,000 பேர் வச்சுட்டு என்ன பண்ணலாம்? 10,000 வச்சுட்டு வேணாமா போலாமா? உங்களுக்கெல்லாம் தெபோரா வேணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு அப்படிதான் சிலர் இருக்கிறீங்க, பார்த்துருக்கீங்களா? போலாமா? அந்த அம்மாக்கே கோவம் வந்துருச்சு, தீர்க்கதரிசி. அந்த அம்மா சொல்றாங்க, தெபோரால் பாராக்கை நோக்கி எழுந்து போ. நான் இங்கிலீஷ்ல சொல்லாமா? கெட் அவுட் சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும். கெட் அவுட். சிலர் கெட் அவுட் பண்ணா தான் போகணும், இல்லைன்னா உட்காந்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவர் பார்ப்பார், நான் வந்தேன்னா எனக்கு ஆத்திரம் ஆயிரும், ஒளிந்து போய் ஊழிய பொண்ணு. அல்லேலூயா. இருக்கிற இடத்த விட்டு நவுறதே இல்லை. அல்லேலூயா. போங்க, ஒரு ஆத்துமாக்கு சொல்லுங்களேன், சிசராவை கர்த்தர் கையில் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. சிசரா யாரு? பிசாசு. அவனை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் தேவன் ஆல்ரெடி அவனை வீழ்த்திட்டாரு. இப்போ போய் சும்மா நீ வேலை நீ போய் நில்லு. சிலருக்கு பயம். சில நேரத்தில் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம போய் தான் எல்லாத்தையும் தகர்த்தணுமா? கிடையவே கிடையாது. நீங்கள் போங்க, கர்த்தர் தகர்த்துருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் ஊழியத்துக்கு வரக்கு ஏன் பயப்படுறாங்கன்னா, ஊழியனா கஷ்டம், கஷ்டம்தான். ஆனால் அதில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி எத்தனை கோடியிலையும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நம்ம எல்லாருமே, கனகம்மா எவ்வளோ உற்சாகமாக ஊழியம் செய்வாங்க தெரியுமா? கைப்பிரதி கொடுத்து, கனகம்மா சுவிசேஷ வாஞ்சி அவ்வளோ பற்றி அவங்க மேலே. ஆமென் சொல்லுங்க. ஆனால் நம்ம என்ன நமக்கு அப்படி நீங்கள் எல்லாரையும் செய்ய வைக்கணும், எல்லாரும் செய்யணும். ஸ்கூலில் சொல்லுங்கள், காலேஜில் சொல்லுங்கள், வேலை செய்கிற இடத்துல சொல்லுங்கள். சிலருக்கு அந்த கிருபை இருக்கும், மகாக்கு அந்த கிருபை இருக்குது. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபை இருக்குது. சில கிருபை பெற்ற ஆளுகள் அங்கே இருக்கிறீங்க. பாராக்கே, கிருபை பெற்ற பாராக்கே. உட்கார்ந்துட்டு சபையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? எழுந்து போ.
அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 7:15. கவனிங்க, கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வீர்த்தியும் கேட்ட பொழுது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேல் பாளையத்துக்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள், சொல்லுங்க, எழுந்திருங்க, எல்லாரும் சொல்லுங்க, எழுந்திருங்க, கர்த்தர் மீதியானியின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்துட்டாரு. நம்ம எழுந்திருக்கவே இல்லை. அல்லேலூயா. நம்ம பாராக்க பார்த்து அந்த அம்மா என்ன சொன்னாங்க? எழுந்து சொல்லுங்க, எல்லாரும் எழுந்து போ, எழுந்துருங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு தனி மனிதனை எழுந்து போன்னு சொல்றாரு, ஒரு கூட்ட மக்களை எழுந்திருங்கன்னு சொல்றாரு. கூட்டமா போங்க, தனியாவும் போங்க. ஹல்லேலூயா. ஓகே, நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். 2 ராஜாக்கள் 7:6 கடைசி வசனம். ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும், ஆண்டவர் சீரியன் ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சல்களையும், குதிரைகளின் இரைச்சலையும், குதிரை இரைச்சலையும், மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்திரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலிப்படுத்தினான் என்று சொல்லி இருட்டோட எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் இருந்த பிரகாரமாய் விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த 4வது வசனத்தை படிங்கம்மா. 4. பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய ராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோட வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகுறோம் என்று சொல்லி சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து, கவனிக்கிறீங்களா? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால அங்கே சாவோம், நான் இங்க இருந்தால் இங்கே சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய ராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். வாடா, ராணுவத்துக்குள்ள போலாம். அவர்கள் நம்மை உயிரோட வைத்தால் உயிரோட வச்சா இருக்கிறேன், இல்லனா சாகிறோம் என்று சொல்லி இப்படிப்பட்ட வைராக்கியமான தீர்மானம் எடுத்த, உயிரையும் பொருட்படுத்தாத அந்த நபர் யாரு? பெரிய பலசாலிகள் அல்ல, பெரிய திறமைசாலிகள் அல்ல, ராஜாக்கள் அல்ல, ஏதோ 10,000 பேர் கூட வச்சிருந்த பாராக்கல, குஷ்டரோகிகள். இருந்தா இருக்கிற செத்தா சாகுறோம் சொல்லிட்டு அந்த பாளையத்துக்குள்ள போய் அல்லேலூயா தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் காரியங்களை செஞ்சாங்க. அடுத்து படிங்க, முடிச்சிடலாம். சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோட எழுந்திருந்து, எழும்பிட்டான். டைம் எல்லாம் பார்க்கல, டைம் ஆச்சா, காலைல போய்க்கலாம்டா, ராத்திரி பேய் வரும், காலைல போய்க்கலாம். எப்போ போய்க்கலாம்? இம்மீடியட், உடனடியாக. என்ன ஒரு மனுஷன், 4 பேருக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்ல இருட்டோட போலாம். அடுத்தது சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். முன்னணியில வந்தாங்க, அங்கே ஒருவரும் இல்லை, அங்க யாரும் இல்ல. ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினால் அவர்கள் ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேல் ராஜா ஏத்தி ராஜாக்களை நமக்கு விரோதமாய் கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோட எழுந்திருந்து ஓடி போய். நீங்க இருட்டோட எழுந்தீங்கன்னா உங்க எதிரி இருட்டோட எழும்பி ஓடிடுவான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு என்ன ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோன்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் நம்ம முன்னணியில போகிறார். நம்ம எழும்ப மாட்டேங்கிறோமே, நம்ம முன்னாடி போக மாட்டேங்கிறோமே, பாராக்க போல பயந்து உட்கார்ந்துருக்கிறோமே, இங்க ஒரு குஷ்ரோகிக்கு வந்த தைரியம் ஆரோக்கியமா இருக்கிற நமக்கு வரலையே. ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இப்படி குமாரனாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உமக்காக சொல்லுங்க, எழுந்து போ. எல்லாம் சொல்லுங்க, எழுந்து போ, எழுந்திருங்கள், போவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. முதல்ல சொல்லுங்க, எழுந்து போன்னு சொல்லுங்க, எழுந்திருங்கள்னு சொல்லுங்க, எழுந்து போவோன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் ஹல்லேலூயா சி மைனர் கொடுப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரே ஒரு 2 நிமிஷம் ஜெபிச்சு நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ
ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தா அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே என்று உணர்வாயோ. இன்றே வா, ஜீவனுள்ள எழுந்து வா, எழுந்து வாங்க, புறப்படுங்க. ஒரு வாழ்வு. ஆமென். ஜீசஸ். ஆமென். நாட்களெல்லாம் காய் வாழ்வோ, இருப்பதுவோ அவருக்கு. எழும்புங்களே பாராக்கே, எழும்புங்களே பாராக்கே, எழும்புங்க, எழும்புங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க சுயநலமா வாழக்கூடாது. எழும்புங்க, 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 எழுந்திருங்க, எழுந்திருங்க, எழும்பி போ. ஆண்டவர் உங்களை எத்தனை முறை சொல்றாரு? ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு செய்ய மாட்டீங்களா? ஏதாவது ஒன்று செய்ய மாட்டியா பிரதர் சிஸ்டர்? ஏதாவது ஒன்று செய்ய மாட்டீங்களா? வாலிப பொண்ணு ஏதாவது செய்ய மாட்டியா? வாலிப தம்பி ஏதாவது செய்ய மாட்டியா? நீதான் அந்த பாராக்கு, நீதான் அந்த பாராக்கு, நீதான் அந்த பாராக்கு. ஓ சிசராவை கர்த்தர் உன் கையில கொடுப்பாரு. ஆண்டவரே, இந்த ஒரு வாழ்க்கையை உமக்கென்று நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லல. நீங்க வாங்க, நீங்க வாங்க, ஆண்டவருக்காக, ஆண்டவருக்காக வாங்க. பணி செய்யுங்க, ஏதாவது ஒன்றை செய்யுங்க. ஒண்ணு ஊழியம் செய்யுங்க, இல்லைன்னா ஊழியத்தை தாங்குங்க, ஊழியத்தை தாங்குங்க, ஊழியர்களை தாங்குங்க. பா, எப்படி ஆகிலும் உங்க மூலமா தேவராஜ்ய கட்டப்படணும். அல்லேலூயா. ஆண்டவரே, பலமுள்ள நீ எழும்பி போலன்னா பலவீனமான ஆள் உன்னை எழுப்ப வேண்டியது வரும். அல்லேலூயா. பலமுள்ள நீ எழும்பி போலன்னா பலவீனமான ஒரு பெண்ணை கொண்டு உன்னை எழுப்புவார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர், இந்த காலை வேளையில ஒரு ஒப்பு கொடுங்க. நான் ஏதாவது ஒன்று செய்ய. எத்தனை ஊழியர், சிறுவர் ஊழியருக்கு, வாலிபர் ஊழியருக்கு, பெண்கள் ஊழியருக்கு, ஆண்கள் ஊழியருக்கு, சுவிசேஷ ஊழியருக்கு, ஜெப ஊழியம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஏதாவதுல ஒன்றுல நான் ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு செய்ய, ஏதாவது ஒன்று செய்ய. உங்களுக்கு என்ன தெரியும் அதை செய்யுங்க. ஒன்ன தெரியும் அதை செய்யுங்க. எழும்பி வா, பாராக்க எழும்பு, பாராக்க எழும்பு. அந்த காலை வேளையிலே விசுவாச மக்களே, விசுவாச மக்களே, நம்ம யாரோ செய்யட்டும், யாரோ கொடுக்கட்டும், யாரோ தரட்டும்னு இருக்காதீங்க, யாரோ ஊழியம் செய்யிட்டு இருக்காதீங்க. உங்க பங்கு என்ன? உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பங்கு என்ன? யாரோ செஞ்சிருவாங்க, அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்குவாங்க. ஆனா உனக்கு உண்டான ஆசீர்வாதம், உன் பிள்ளைக்கு உண்டான ஆசீர்வாதம், உன் தலைமுறைக்கு உண்டான ஆசீர்வாதத்துக்கு நீதான் மூளைக்கு தலைக்கல்லு, நீதான் தலைக்கல்லு. ஹல்லேலூயா. நீதான் உன் குடும்பத்துக்கு தலைக்கல்லு. ஊழியம் அற்பமானது இல்லைங்க, இது அற்புதமான ஊழியம், அற்புதமானவருக்கு செய்யறது. உங்களை ஒப்பு கொடுங்க, தேவச்சனம் ஒப்பு கொடுங்க. தேவராஜ்யத்தை கட்ட முயற்சி பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க, ஊழியத்தை தாங்குங்க, மிஷனரிகளை தாங்குங்க, சிறு பிள்ளைகளை தாங்குங்க. இன்னும் பாருங்க, வேன் வாங்கறதுக்கு இன்னும் நமக்கு பல லட்சங்கள் தேவை.
நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம ஒரு 100% நம்ம ஒரு 40% பணத்தை நம்ம சேகரிச்சிட்டோம். அல்லேலூயா. இன்னும் நமக்கு ஒரு சில லட்சங்கள் தேவை. கொடுங்க தாராளமாய், ஏராளமாய். நான் ஆண்டவர் ஜெபம் பண்றேன், நான் கடன் இல்லாம வாங்கணும், கடனே இல்லாம முழு பணத்தை கொடுத்து நான் வாங்கணும் ஆண்டவரே. நீங்க நினைக்கிறீங்களா? நான் ஜெபிக்கிறத கர்த்தர் செய்கிறாரு. ஆமென். நீங்க நினைக்கிறீங்களா எப்படா 7 லட்சம்? ஆண்டவருக்கு அது அற்பமான காரியம். 7 லட்சம் இல்ல, 7 கோடியை கர்த்தர் கொடுப்பாரு. 7 கோடியை கர்த்தர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா நம்ம வாங்குவோம். ஜெபிங்க. விபிஎஸ்க்கு முன்னாடி அதை நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. விபிஎஸ்க்கு நமக்கு தேவைகள் இருக்கிறது. ஆமென். இன்னும் நிறைய ஊழியங்களை செய்யாத தேவைகள் இருக்கிறது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய பெரிய இடங்களை வாங்குறீங்க, பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் ஒரு வேனை வாங்கி கொடுக்க போகிறேன். ஆண்டவரே எனக்கு உங்களுக்கு பெரிய லேண்டு பணம் வருதா சொல்லுங்க. ஆண்டவரே நான் ஒரு வேன் வாங்கி கொடுக்க போகிறேன், சபைக்கு ஒரு இடம் வாங்கி கொடுக்க போகிறேன். ஆமென். பாருங்கள், நீங்கள் ஸ்பீக்கர் போயிடுச்சு, அந்த ஸ்பீக்கர் போயிடுச்சு. நம்ம அந்த ஸ்பீக்கர் பர்ச்சேஸ் பண்ணணும். நிறைய தேவைகள் உண்டு. நீங்கள் இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்பதற்கு ஆமென் எவ்வளோ உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆராதனை வார்த்தைகள், ஜெபங்கள், இவை எல்லாவற்றையும் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆமென். இவை எல்லாவற்றிற்கும் நமக்கு தேவைகள் உண்டு. ஆண்டவர் நீங்களாம் ஜெபம் பண்ணுங்க. உங்களால் முடியும். உங்களுடைய திராணி எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. சிலர் யோசிக்கிறீங்க பாராக்க போல, அவன் போலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறான். சிலர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்க. அவங்ககிட்ட 10,000 பேர் இருந்தாங்க, நம்மகிட்ட 10,000 இருந்தாலும் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும். இல்லை இல்லை இல்லை, எழுந்து போ. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு யோசிக்காத, தைரியமா செய்ய. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கிய சந்தோஷம் சமாதானம் வசனத்தை கேட்ட தேவ மக்கள் அனைவரோடு கூட நம்முடைய வருகை பரியந்தம் என்னைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை நான் செய்ய போறேன். ஆமென் சொல்லுங்க. God bless you. Thank you. நன்றி, நன்றி.